cervical கேன்சர்னா என்ன? சர்விக்ஸ்னா நம்மளோட கர்ப்பப்பை வாயோட மவுத் பகுதி, அதாவது கர்ப்பப்பையோட மவுத். தட்ஸ் கால்ட் சர்விக்ஸ். cervical மவுத், அதாவது அந்த மவுத் ஆஃப் தி யூட்ரஸ், சர்விக்ஸ்ன்றது இட்ஸ் அ கனெக்ஷன் ஆர் கனெக்டிங் ஆர்கன் பிட்வீன் த யூட்ரஸ் அண்ட் த வஜைனா. அதாவது கர்ப்பப்பையும் வஜைனா, அந்த பர்த் கெனால் சொல்லுவோம், அது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் திஸ் சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ்ல நிறைய செல்ஸ் இருக்கும். இந்த கேன்சர் வந்து உடனே ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிற டைப் கிடையாது. இது நிறைய வருஷம் இருக்கலாம். அதாவது அந்த செல்ஸ் அந்த சர்விக்ஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளாஸ்டிக் சேஞ்சஸ், அதாவது உருவம் மாறும். அதுவே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட ஆகலாம் அது வந்து கேன்சரா மாறதுக்கு. அண்ட் ஏன் நம்ம இதை பத்தி பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? cervical cancer is the third most commonest women cancer after breast and uterine cancer. And பின்ன இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஏன் நம்ம இதை பத்தி பேசணும்னா, இன்னும் 25% of cervical cancer deaths வந்து ஏசியாலே இந்தியால தான் நடக்குது. and that too ஒரு particular district in Andhra, very high incidence of cervical cancer அந்த districtல இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. இது எல்லாம் தாண்டி அதோட symptoms என்னன்னு பாத்தீங்கன்னா, one, bleeding after sexual intercourse. That's one of the main symptoms. And also உங்களோட periods ரொம்ப ஹெவியாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கலாம். and during sexual intercourse பெயின்ஃபுல்லாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம், மாதவிடா காலம் நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்தாலோ, இல்ல உங்களுக்கு வேக அடி வயிறு வலி, வேற எந்த சிம்டம்ஸுமே இல்ல, ரொம்ப ப்ளோட்டடா இருக்கு, பேக் பெயின் இருக்கு, வெயிட் லாஸ் இருக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்ததுன்னா, இது எதுவுமே along with leg swelling also, இது எதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ணாதீங்க. இந்த லாஸ்ட் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை, கைனகாலஜிஸ்ட பார்க்கணும். இதுல எதுவுமே இல்ல டாக்டர், பின்ன எப்படி நான் வந்து என்னோட சர்விக்ஸ் ஹெல்த்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. தட்ஸ் கால்ட் பாப் ஸ்மியர். அண்ட் இந்த பாப் ஸ்மியர்ன்றது நம்ம கர்ப்பப்பை வாய், அது ஒரு நார்மல் ஒரு ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பாச்சுலா. அந்த ஸ்பாச்சுலாவை கர்ப்பப்பை வாய்க்குள்ள, அது இட்ஸ் வெரி வெரி சேஃப் டெஸ்ட். அதுக்கு அனஸ்தீசியா தேவையில்லை. எடுத்து அதோட செல்ஸ் அவுட்டர், அதோட செல்ஸ் மட்டும் எடுத்து நம்மளோட ஒரு ஸ்லைட்ல போட்டு மைக்ரோஸ்கோப் கீழே படிக்கும் போது அதோட cervical செல்ஸ் நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதுல earlier stages of cervical cancer, CIN 1, 2, 3 அப்படிலாம் சொல்லுவோம், அது எல்லாமே அந்த பாப் ஸ்மியர் டெஸ்ட்ல கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஹெச்பிவி பத்தி தான் இப்போ நான் லாஸ்டா பேச போறேன். ஏன்னா கண்டுபிடிக்கிறத தாண்டி ப்ரிவென்ட் பண்ணலாம்ல. இந்த கேன்சர், இந்த புற்றுநோய் நம்மளால கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா this is one of the cancers. HPVன்றது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதுதான் 99% of cervical cancerோட மெயின் காரணம் ஆர் கல்பிரிட். இது வந்து cervical cancerக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின் கேன்சர்ஸ் ஆகட்டும், ரெக்டல் கேன்சர், ஏனல் கேன்சருக்கும் இந்த HPV வைரஸ் காரணமா இருக்கு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எல்லாருக்குமே HPV வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். ஆனா நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டம் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த வைரஸை அது தோக்கடிச்சிடும். பட் இதுவே நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா HPV வைரஸ் நம்மளோட புற்றுநோய்க்காக காரணமா கூட இருக்கலாம். திருப்பி நீ இதெல்லாம் சொல்லிட்டேன், இது யாருக்கு தான் வரும்? who are at high riskன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, early onset of sexual activity, அதாவது ரொம்ப சீக்கிரமாவே இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடுறவங்களுக்கு, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, பிளஸ் இம்யூனிட்டி ரொம்ப அதாவது இம்யூனிட்டி ரொம்ப இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு இந்த HPV வைரஸ் வர வாய்ப்பு இருக்கு. சரி, நான் ப்ரிவென்ஷன் தான் நான் லாஸ்ட் சொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லையா? இது எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா, ப்ரிவென்ஷனுக்கு நம்ம ஒரு 40-50 வயசு போக வேண்டாங்க. நம்மளோட டீன் கேர்ள்ஸ், உங்க வீட்டுல டீனேஜ் கேர்ள்ஸ், அதாவது ப்ரீ டீன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட 9 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசு தாண்டிட்டுனாலே நம்ம எப்படி எல்லா வேக்சினும் நம்ம போடுறோமோ அதே மாதிரி HPV வேக்சினும் நம்ம போடணும். அது போடலைன்னா கண்டிப்பா ஒரு 10-11 இயர்ஸ்ல இருந்து ஒரு பெண் குழந்தை உங்க வீட்டுல இருக்காங்க, இல்ல உங்க தெரிஞ்சவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா HPV வேக்சின் போட்டுட்டாங்களான்னு இந்த வீடியோ பார்த்துட்டு கேளுங்க. போடலைன்னா உடனே கூட்டிட்டு போய் போடுங்க. ஏன்னா நம்ம 15 வயசுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா 2 டோசேஜே போதும். அண்ட் 6 months டியூரேஷன்ல. இதுவே 15ல இருந்து 25-26 வயசுக்குள்ள நம்ம போட போறோம்னா மினிமம் 3 டோசஸ் தேவைப்படும். ஸோ இது எஃபெக்டிவா இருக்கணும், இந்த HPV வேக்சின் எஃபெக்டிவா இருக்கணும்னா இது வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது கல்யாணம் முன்னாடியே நம்ம இதை போட்டா மட்டும்தான் அது எஃபெக்டிவா இருக்கும், ஸ்பெசிபிக்லி teens or pre-teens kids. So அதனால don't forget to share this video with everyone. This is a very very important information. உங்களுக்கு சின்ன குழந்தைங்க தெரிஞ்சாலோ இல்ல பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இந்த வீடியோவை அவங்க எல்லாருக்கும் இந்த ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணலன்னா do follow me in my YouTube channel